greatest gift you can give yourself or anyone else. Now I cordially invite the most remarkable person, the practicing educationist, the kind-hearted person, our beloved principal, Dr. T. Jayaprakash sir, to welcome the gathering. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நாள் நமது கல்லூரியில் ஒரு மிக அற்புதமான பொன்னாள் என்று நாம் கூற வேண்டும். செப்டம்பர் 5ஆம் தேதி விடுமுறை என்ற காரணத்தினாலேயே இன்றைய தினம் ஆசிரியர் தினத்தை மிக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காலை முழுவதும் மாணவர்கள் ஆங்காங்கே அவருடைய துறையில் இந்த விழாக்களை சிறப்பாக கொண்டாடினார்கள். இப்பொழுது ஆசிரியர்களுக்காக ஆசிரியர்களெல்லாம் பாராட்டும் வகையிலும் போற்றும் வகையிலும் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய விழாவினுடைய சிறப்பு பேச்சாளராகவும் அழைப்பாளராகவும் கலந்து கொள்ளக்கூடிய நாடு போற்றும் மிக சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், one of the greatest parliamentarian at present in our country. சொல்லக்கூடிய விவரங்கள், பட்டியலிடக்கூடிய விவரங்கள் அனைத்தையும் மிக முறையாக அற்புதமாக பட்டியலிட்டு சரியான புரிதலுடன் நாடாளுமன்றத்தையே தன் வசம் திரும்பி பார்க்கும் வகையில் செயல்படக்கூடிய நமது திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி சிவா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களை, சகோதரர் சிவா அவர்களை நிர்வாகத்தினர் சார்பாகவும் முதல்வென்ற முறையிலையும் ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர் பணியாளர் சார்பாகவும் வருக வருக என நமது பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சிவா அவரை பொறுத்த மட்டில் அவருடைய புகழை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கெல்லாம் நாட்கள் பத்தாது. ஆசிரியர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர், எங்கு சென்றாலும் மாணவர்கள் கலந்துரையாட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். என்னை பொறுத்த மட்டில் நான் 1976 திருச்சி பெரியார் கல்லூரியில் பிகாம் சேர்ந்த பொழுது அவர் அந்த கல்லூரியிலே ஆங்கிலப்படுத்திவிட்டு வெளியே சென்று அரசியலில் ஈடுபட்ட அற்புதமான மாமனிதர். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் அங்கே படிக்கின்ற பொழுது அந்த பெரியார் பாசறை என்பதில் அவ்வப்பொழுது மாணவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொண்டு மாணவரை உற்சாகப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்கு வைத்திருக்கிறார். அத்தகைய மாமனிதர் நான் ஏற்கனவே கூறியது போல மிக சிறந்த கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டரியன் அட் பிரசன்ட் இந்தியா என்றால் அவர்தான். அவருடைய வருகை நமக்கு நிச்சயமாக ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்பது ஐயமில்லை. மீண்டும் அவரை வரவேற்பில் மகிழ்ச்சி அளிக்கிறேன். போன்றதற்கு பாடக்கூடிய நம்முடைய கல்லூரிய தலைவர் திருமதி பொன் பாலசுப்ரமணியம் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக என வரவேற்கிறேன். இன்றைய தினம் நமக்காகவே ஆசிரியர் தின விழாவை காணுவதற்காகவே சன்னியில் இருக்கக்கூடிய நமது செயலர், கல்லூரி செயலர் திரு பொன் ரவிச்சந்திரன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி கலந்துக்கூடிய பேருதவியாளர் பேராசிரியர் நடராஜன் அவர்களையும், இந்த சுயமதிப்பினுடைய உதவி ஒருங்கிணைப்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களையும், பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு துறையுடைய துறை தலைவர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், எதிர்பார்த்த ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று வருகிறேன். இந்த நிகழ்ச்சி கலந்துக்கூடிய ஆசிரியர் பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக நிகழ்ச்சி கலந்துக்கூடிய அத்தனை பேரையும், இந்த ஆசிரியர் விழாவில் கலந்துக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வு சிறப்பானது அமைய வேண்டும். எதிர்காலத்தில் இன்னும் மிகப்பெரிய அளவில் இது போன்ற பேச்சாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் கல்லூரிக்கு அழைக்கின்ற பொழுது இந்த நிகழ்வானது கல்லூரி கலையரங்கிலே ஒரு 2000-3000 மாணவர்கள் மத்தியில் இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு அழகிய வரவேற்பு கவிதை வழங்க இயற்பியல் துறை பேராசிரியர் திரு கே நாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
வாழ்க்கை பள்ளத்தில் உழலுகின்ற மானுடத்தை வளமாய் உயர்த்திடவே மேட்டுப்பட்டியில் கருணையுடன் தன வாக்கியத்தம்மாள் பெற்றெடுத்த நன்முத்தே, அருமையாய் சபைகளில் முழங்குவாய் என அப்போதே யுகித்த சபாநாயகர் பெயர் கொண்ட நடேசனார் கைகளில் தவழ்ந்த யாழே, முழவே, குழலே, வருக வருக வருக. முப்பாலிலும் கரை கண்டவரை முன்னோடியாய் கொண்டவரே, இயலிசை நாடகமாம் முப்பாலிலும் கரை கண்டவரை முன்னோடியாய் கொண்டவரே, மூன்றாம் பாலினத்தை மற்ற இரு பாலரும் மதிக்கும் வண்ணம் தனி ஒருவனாய் அரும்பாடுபட்டு அம்மாமன்றத்திலே பாராளுமன்றத்திலே தனிநபர் மசோதாவை வெற்றி பெறச் செய்து 40 ஆண்டு சாதனையை நிகழ்த்திய நாயகரே வருக வருக. பட்டம் பல பெற்றவரே, சட்டம் பயின்றவரே, சட்டத்தை நீர் சரியாய் பயின்றதனால்தான் சாக்ரடீஸையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றினீரோ. இவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், குற்றவாளி கூண்டில் சாக்ரடீஸ். கருத்துக்களின் களஞ்சியமாய் நீர் திகழ்வதனால்தான் அரும்பெரும் உரைகளை எல்லாம் அந்நாடாளுமன்றமே தொகுத்து நூலாய் வெளியீடு செய்து பெருமை தேடிக்கொண்டதோ. நாளும் கனிம வளம் குறைகின்ற நாட்டிலே மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பெருமைமிகு உறுப்பினரே, மெம்பர் MHRD. பொன்னி நதிக்கரையின் தென்றலே எனக்கு ஒரு வினா. யமுனை நதிக்கரையில் மட்டும் நீர் புயலாய் வீசுவது எதனால்? விடையை ஓரளவு யூகித்து விட்டேன் நான். சிறுமை கண்டு பொங்கும் தமிழன் என்றோ நீர் வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றேன் அரங்கன் அரவணையின் ராசன் நான். நன்றி, வணக்கம். Now, I cordially invite our Honorable President, Engineer Pon Balasubramaniam, to honor our Chief Guest, Mr. Ruchit Siva, Member of Parliament, with a shot. To honor our chief guest with a memento. அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே என்ற சுவாமி விவேகானந்தரின் வாக்கியத்தினங்க சாதனைகள் பல புரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். சந்தித்து விட்டு பிரிகிற நேரம் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அழுகை வருகிறது என்றார். அன்று முதல் திரும்பி பார்ப்பதில்லை என சத்தியம் செய்துவிட்டு பிரிந்தோம். மறையும் கடைசி நொடியில் நீ பார்க்க மாட்டாய் என நானும், நான் பார்க்க மாட்டேன் என நீயும் ஒன்றாய் திரும்பி பார்க்க செய்த சத்தியம் எங்கே போனதென சத்தியமாய் தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் உன்னை நினைக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்தை படைக்க சொன்னேன். வெளியே வந்து பார் என் தேவியே, உன்னை எவ்வளவு முறை நினைக்கிறேன் என்று. பெண்மையை போற்றும் நமது சிறப்பு அழைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜி. சிவா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். நேரு நினைவு கல்லூரியில் நடைபெறுகின்ற ஆசிரியர் தின விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற கல்லூரி நிர்வாகத்தின் தலைவர் பொறியாளர் பொன் பாலசுப்ரமணியன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்களே, கல்லூரி நிர்வாகத்தின் செயலாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே, பேராசிரியர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நான் இந்த கல்லூரிக்கு வர வேண்டும் என்று உங்களுடைய டீன் பிரபாகர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நான் உடனடியாக அதற்கு இசைவித்திருக்கிறேன். காரணம், கல்வி நிறுவனங்களில் உரையாற்ற வேண்டும் என்ற வாய்ப்பு உருவாகிற போதெல்லாம் நான் அதை தவிர்ப்பதில்லை.
மற்ற இடங்களில் ஆற்றுகின்ற உரையினால் கிடைக்கக்கூடிய பயனை விட கல்வி நிலையங்களில் குறிப்பாக மாணவ மாணவியர்களுக்கு முன்னால் ஆற்றுகிற உரைக்கு பயன் அதிகம் என்று நம்புகிறவன் நான், அனுபவ ரீதியாக உணர்ந்தவன் நான். ஆனால் இங்கே வந்ததற்கு பின்னால் தான் தெரிந்தது நான் ஆசிரியர்களுக்கு இடையில் மட்டும்தான் பேசப் போகிறேன் என்று. அதனால எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. இதைத்தான் பேச வேண்டும் என்று திட்டமிட்டு வந்திருந்தால் தான் வேறு மாதிரி பேச வேண்டுமே என்ற சிக்கலில் நான் மாட்டிக்கொள்வேன். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் வருகிற இடத்தில் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து என் பேச்சை அமைத்துக் கொள்கிறேன். ஆக உங்களோடு உரையாற்றுவதில் எனக்கு மகிழ்ச்சி, பெருமை. ஆனால் மாணவர்களும் இருந்திருந்தால் சிறப்பு என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டிலேயே மாணவர் பருவத்தில் அவசர நிலை காலத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே மாணவன் நான் தான். 21 வயது. அதற்கு பின்னால் நான் முழு நேரமாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். நான் சிறையில் இருந்த பொழுதுதான் ஒரு முறை தேர்வு எழுதுவதற்காக கூட அனுமதி பெற்று செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை உருவானது. 6 துப்பாக்கி ஏந்திய போலீசாரோடு நான் ஒரு போலீஸ் வேனில் அழைத்து செல்லப்படுகிறேன். காலை 9:30 மணிக்கு அந்த வேன் செல்லுகிற போது தினந்தோறும் நான் கல்லூரிக்கு செல்லுகிற பேருந்தும் பக்கத்திலே செல்கிறது. நான் எப்படி படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு போனேனோ அதே போல மற்ற மாணவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். மனம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிக்கிறேன். 1 மாதங்களுக்கு முன்னால் இவர்களைப் போல சுதந்திரமாக வலம் வந்த நான் நகரக்கூட முடியாமல் 6 போலீசார் துப்பாக்கியோடு என்னை சூழ்ந்திருக்க என் நண்பர்கள் அதில் பயணம் செய்கிற போது நான் கல்லூரிக்குள் சென்று தேர்வு எழுத வேண்டும் என்ற போது மற்றவர்களோடு எழுத அனுமதிக்கவில்லை. ஒரு தனி அறையில் உட்கார வைத்து சுற்றிலும் அந்த போலீசார் அமர்ந்து கொண்டார்கள். நிமிர்ந்தால் 6 பேரும் துப்பாக்கியோடு நிற்கிறார்கள். எனவே எனக்கு எழுதுகிற மனநிலை இல்லை. நான் தேர்வு எழுத விரும்பவில்லை, பின்னால் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்ததற்கு காரணம் மிச்சம் இருக்கிற நேரத்தை நண்பர்களோடு செலவழிக்கலாம் என்று வந்தேன். ஆனால் அவர்கள் என்னை அங்கே காத்திருக்க அனுமதிக்கவில்லை. தேர்வு எழுத மட்டும்தான் அனுமதியை தவிர மற்றவர்களோடு பேசுவதற்கு அல்ல என்றார். ஆனால் அதை விட பெரிய அதிர்ச்சி, கல்லூரியை வெறிச்சோடி கிடந்தது. ஒரு தேர்வு நாளின் போது ஏன் இப்படி என்றால் நிறைய பேர் வந்திருந்தார்கள். ஆனால் எல்லோரும் மரத்துக்கு பின்னால் மறைந்து நின்று என்னை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். என் நெருங்கிய நண்பர்கள் உட்பட அருகே வந்து பார்ப்பதற்கோ சிரிப்பதற்கு கூட அஞ்சினார்கள். நான் அன்று இரவு சிறைச்சாலைக்கு திரும்பி பூட்டிய கதவுக்கு பின்னால் நிறைய எழுதினேன். நண்பர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினேன். நான் சென்று பார்த்த பொழுது நீங்கள் இல்லை, நான் இருந்த நிலையில் நான் இல்லை என்றெல்லாம் நான் விவரித்து எழுதி அதற்கு பதிலும் கூட வரவில்லை. ஒரு இருவர் எழுதினார்கள், அது விசித்திரமான அனுபவம். ஒருவர் பதில் எழுதினார், உங்கள் கடிதம் கிடைத்தது, நாங்கள் நலமாக இருக்கிறோம். என்னை எப்படி இருக்கிறாய் என்று அவர் கேட்கவில்லை. நாங்கள் நலமாக இருக்கிறோம், நான் வேலை தேடி சென்னை செல்கிறேன், வருவதற்கு 1 வருடம் ஆகும், அதுவரை என்னிடம் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று எழுதியிருக்கிறார். அந்த இரவு நான் தூங்கவில்லை. மறுநாள் இந்த கடிதம் வந்ததற்கு பின்னால் என்னோடு படுத்திருந்தவர் எங்களுடைய கட்சியில் வெற்றி கொண்டான் என்ற ஒரு சொற்பொழிவாளர், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவரும் நான் ஒரே அறையில் இருந்தோம். நீண்ட நேரம் நான் உறங்காமல் இருந்தபோது அவர் காரணம் கேட்டார். நான் சொன்னேன், ஒருவர் நான் எழுதியதற்கு பதில் எழுதியிருக்கிறார், பதில் எழுதிய போது நான் வேலை தேடப் போகிறேன், என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்பதோடு நிறுத்தியிருக்கலாம். 1 வருட காலம் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றால் நான் 1 வருட காலம் சிறையில் இருப்பேன் என்று அர்த்தமா? என்ன நண்பன் இவன் என்ற போது அவர் சொன்னார், நீ சின்ன பிள்ளை என்பது சரியாக இருக்கிறது, கோபப்படாமல் நான் சொல்வதை நீ எழுது என்றார். அவர் கொஞ்சம் எதையும் வேடிக்கையாக அணுகக்கூடியவர். என்ன என்றேன், ஒரு தாளை எழுதினார், ஒரு பேனாவை எடுத்து, நீ எழுதிய கடிதம் கிடைத்தது, நீ வேலை தேடி சென்றது குறித்து மகிழ்ச்சி, ஆனால் நீ வேலைக்கு சேர்வதற்கு முன்னால் நீயும் நானும் சேர்ந்து திட்டமிட்டிருந்த ரயில்வே ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷனில் செய்கிற வேலைகளை வேறு யாரிடமாக ஒப்படைத்து விட்டு போ என்று எழுது, நாளை மறுநாள் அவன் இங்கு வந்து சேருவான் என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், அவன் வந்து விடுவான், ஆனால் என்ன திட்டமிட்டிருந்தேன் என்று மறுபடியும் என்னை தனி அறையில் வைத்து அடிப்பார்களே, அதற்கு என்ன செய்வது? இப்படி கழிந்தது 1 ஆண்டு காலம். நான் விடுதலையாகி வெளியே வந்தபோது இங்கே ஒரு பேராசிரியர் என்னை பற்றிய கவிதை வாசித்தார். அதில் ஒன்று அவருக்கு தெரியாத தகவல், இன்னொன்று தவறான தகவல். தெரியாத தகவல் என்னவென்றால் நடேசனார் கையில் தவழ்ந்த யாழ் என்று குறிப்பிட்டிருந்தார்.
நான் என் தந்தையின் கையில் தவழ்ந்ததில்லை. நான் பிறந்த 3வது மாதம் அவர் மறைந்தார். என் தாயார் சொல்லியிருக்கிறார்கள், உடல்நலம் சரியானவுடன் தான் உன்னை தூக்குவேன் என்று சொல்லி உன்னை என் தந்தை தொடவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் அவரை பார்த்ததும் இல்லை, அவர் முகம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியாத தகவல். கடைசியாக முடிக்கிற போது வாழ்த்த வயது இல்லை என்று சொன்னார். உங்களுக்கு எனக்கு என்ன வயது வித்தியாசம்? 2வதாக, இந்த ஒரு மரபு எங்கள் அரசியல் இருப்பவர்களுக்கு தான் எங்கு பார்த்தாலும் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் என்று ஒருவர் எழுதியதை மற்றவர்களும் பின்பற்றுகிறார். வாழ்த்துவதற்கு வயதே தேவையில்லை, நல்ல மனதுதான் தேவை. கலைஞருக்கு வயது 93. ஒரு 20 வயது இளைஞன் அவரை பார்த்தவுடன் வாழ்க்கை என்கிறான் என்றால் வயதை பார்த்தால் அவன் வாயை மூடிக்கொண்டிருப்பான். தன்னையும் அறியாமல் இவரால் நாம் வாழ்கிறோம் என்கிற போது நீங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்துகிற போது அங்கே வயது குறிப்பிடுவது. அப்படி நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், நான் வெளியே வந்தபோது அந்த மதில் சுவருக்கு வெளியே நின்று நான் யோசித்தேன், என்ன செய்ய போகிறோம், நம்முடைய அடுத்த பயணத்தின் இலக்கு என்ன? மறுபடியும் படிப்பை முடித்து என் கனவு IAS ஆக வேண்டும் என்பது. IAS ஆக வேண்டும் என்று நான் நினைத்தவன் அந்த வேலைக்கு செல்லவில்லை. ஆனால் நேற்றைக்கு IAS பயிற்சி பெறுகிறவர்களுக்கு முன்னால் 1500 பேருக்கு முன்னால் சென்று நான் உரையாற்றுகிறேன். IAS பயிற்சி பெற்று வேலைக்கு சேர்ந்து சில ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களுக்கு மீண்டும் டெல்லியில் தருகிற பயிற்சி நிறுவனத்திலும் நான் சென்று உரையாற்றுகிறேன். ஆக நான் இழந்தது ஒன்று, ஆனால் நான் அடைந்த உயரம் அதிகம் என்கிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த முடிவை எப்படி எடுத்தேன் என்பதுதான். அந்த மதில் சுவருக்கு முன்னால் என்று யோசித்தேன், இதற்கு பின்னால்தான் நாம் இத்தனை மாத காலம் இருந்தோம், என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்த போது என் மனதில் தோன்றியது, எந்த தவறும் செய்யாமல் என் வயதை ஒத்த ஒரு இளைஞன் ஓராண்டு காலம் சிறையில் வேதனைகளை அனுபவித்ததும், என்னுடைய விதவை தாய் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வந்து வேப்ப மரத்தடியில் காலையில் இருந்து மாலை வரை தண்ணீரோடு காத்திருந்தார்களே, அந்த நிலை இன்னொரு தாய்க்கும் வரக்கூடாது என்றால் நாம் ஜனநாயகம் காக்கிற பாதையில் தான் நடைபோட வேண்டும் என்று முடிவெடுத்ததன் விளைவுதான் நான் முழு நேர அரசியல்வாதியாக மாறினேன். அரசியல்வாதியாக மாறினேன் என்பதை விட நான் அரசியலுக்கு வந்தேனே தவிர பொதுவான கருத்துக்குரிய இலக்கணத்திற்குரிய அரசியல்வாதியாக நான் மாறவில்லை. அது உங்களுக்கு தெரியும். அந்த பயணத்தின் விளைவாக 20 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நான் தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுதெல்லாம் வந்தவுடனேயே வாய்ப்பு இல்லாவிட்டால் வேறு ஏதோ முடிவெடுக்கிறார்கள். 20 ஆண்டுகள் இத்தனை பெரிய தியாகத்திற்கு பின்னால் தான் எனக்கு தேர்தலில் இருக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே நான் கல்லூரிகளில் பள்ளிகளில் பேச ஆரம்பித்தேன். பின்னர் நான் நாடாளுமன்றத்தில் செல்கிறேன். இடைவெளி விட்டு ஒரு முறை என்று பல முறை, இப்போது 4வது முறையாக நான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன். அப்படி நான் பல கல்லூரிகளுக்கு செல்கிறவனுக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், சில ஏக்கங்கள் இருக்கும் மனதில். இவர்களைப் போல் பணக்காரனாக வேண்டும் என்பதில்ல, இது மாதிரி நிறுவனங்களில் வந்து உரையாற்ற வேண்டும் என்கிற ஆசை இருந்திருக்கிறது. ஆனால் கேட்டு பெறுவதில்லை. இதெல்லாம் நல்ல சொற்பொழிவாளர்கள் சில இடங்களில் பேச வேண்டும் என்று விரும்புவார். வேலூரிலே கோட்டை வெளி மைதானம், தஞ்சையில் திலகர் திடல், ஒரு காலத்திலே திருச்சியிலே டவுன் ஹால் மைதானம், சென்னையிலே சீரணி அரங்கு, மதுரையிலே தமுக மைதானம், மும்பையிலே சண்முகானந்த ஹால், சென்ட் ஜோசப் கல்லூரியிலே லாலி மன்றம் என்று, இன்னும் நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு பெரிய மன்றம் இருக்கிறது. இதிலெல்லாம் உரையாற்ற வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். நான் பெரும்பாலும் இந்த ஆசைகளை நான் நிறைவேற்றுகின்ற நிலைக்கு வந்தேன். அப்படி நிறைவேறாததில் ஒன்று, இந்த புத்தனாமட்டி கல்லூரிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆக உங்களுடைய தவறா குறையா எனக்கு தெரியவில்லை. உங்கள் பக்கத்தில் இருப்பவரை நீங்கள் ஏன் இப்படி தேடி கௌரவிக்கிற ஒரு தன்மை நம்மிடம் இல்லாமல் போகிறது? இது கௌரவம் கூட, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட ஏன் இல்லாமல் போகிறது? இவர் சொன்னார், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் அட் பிரசன்ட் இன் இந்தியா என்று சொன்னபோது, உங்களிடம் இருந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்திருந்தால் எனக்கு அது உற்சாகமாக இருந்திருக்கும். எல்லோரும் கையை கட்டி கொண்டுதான் உட்கார்ந்திருந்தீர்களே தவிர, உங்கள் ஊரை சார்ந்த ஒருவன் இந்திய நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை வரவேற்கிற ஒரு இனத்தில் நான் பிறக்கவில்லை என்பது. கைதட்டலுக்காக நான் அதை சொல்லவில்லை. என்னை உணர்ந்திருக்கிறார்கள், என்னை பாராட்டுகிறார்கள், என்னை ரசிக்கிறார்கள் என்கிற போது நான் இதே பாதையில் செல்வேன். நான் பொருளீட்டுகிற அரசியல்வாதியாக மாறவில்லை. பதவியின் மூலமாக என்னை எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்று எண்ணுகிற கூட்டத்தில் இல்லை. வாக்காளர்களிலேயே குறைவான எண்ணிக்கையில் உள்ள திருநங்கைகளுக்காக நான் மசோதா கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் நான் எதிர்பார்ப்புக்காக எந்த வேலையும் செய்பவன் அல்ல.
அப்படிப்பட்ட நான் பல பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். தமிழை செம்மொழியாக்க, திருக்குறளை தேசிய நூலாக்க, கல்லணையை உலக தொன்மையான சின்னமாக மாற்ற வேண்டும் என்று இப்படி பல பிரச்சனைகளை பேசி சில வெளியே தெரிந்திருக்கிறது, பல தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் என்னுடைய செயல்பாடு உங்களுக்கு தெரிய வருகிற போது இவர் நம்மிடம் வந்திருக்கிறார் என்று சொல்லி, அதுவும் இவர் இப்படி ஒரு பெரிய வார்த்தை என்னோடு படித்தவர் சொல்லுகிற போது அது குறித்து ஒரு சின்ன சலனம் கூட இல்லை என்கிற போதுதான் உங்களிடம் இருக்கிற இதே தன்மைதான் இந்த ஊரில் இருக்கிற கல்லூரி 40 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிற ஒருவனை அழைக்காமலேயே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தும். இதெல்லாம் தான் மாற வேண்டும். இதெல்லாம் நான் சொல்றது குறை அல்ல, நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எங்கோ தேடுகிறோம், யாரையோ போய் தேடுகிறோம், நம்மிடையே இருப்போனை அறியாமல் இருக்கிறோம். நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன், எல்லோரும் ஆசிரியர்கள் தான். எனக்கு இன்னொரு வருத்தம் கூட இருந்தது. தமிழ்தாய் வாழ்த்து என்று சொன்னவுடன் இந்த ஒலிநாடாவில் அது ஒலிபரப்புகிற நாள் என்றைக்கு நிற்கிறதோ அன்றைக்கு தான் தமிழன் என்று நாட்டுப்பண் என்று சொல்லுகிற போது அதை நிறுத்திவிட்டு உறக்க குரல் எடுத்து பாடணும். ஒபாமா பதவி இருக்கிறார் முதல் முறையாக. அது ஒரு பெரிய சரித்திரம். எந்த நாட்டிலே கருப்பர்கள் வாழவே முடியாது என்று இருந்த நிலை இருந்ததோ அதே நாட்டில் ஆளுகின்ற நிலைக்கு வருகிறான் என்பது சரித்திரத்தின் மிகப்பெரிய மாற்றம். ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நடக்கிறது. அந்த வழக்கிலே தன்னை ஒரு வழக்கிற்காக ஆஜராகின்ற ஒருவன் நீதிபதியிடம் தன்னை பற்றி சொல்கிறான், தன் வேண்டுகோளை வைக்கிறான். ஐயா, நான் இந்த முதலாளியிடம் வேலை பார்க்கிறேன் பல ஆண்டுகள். நான் மட்டுமல்ல, என் மனைவி மக்கள் எல்லோரும் மாடாக உழைக்கிறோம், நேரங்காலம் இல்லை, சற்றேறக்குறைய 18 மணி நேரம் உழைக்கிறோம், மீதி இருக்கிற 6 மணி நேரமும் உறக்கம் இல்லை. எங்கோ மாட்டுத் தொழுவத்தில் அடைத்து வைத்திருக்கிறார், கொசுக்கள் கிடைக்கின்றன, நல்ல உணவு இல்லை, சம்பளம் கிடையாது, நாங்கள் தினந்தோறும் செத்து பிழைக்கிறோம், சவுக்காக அடிக்கிறார்கள், நாங்கள் ஒன்றும் கேட்கவில்லை ஐயா, உழைப்பதற்கு ஊதியம் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் என்று மன்றாடுகிறார். வழக்கை விசாரித்த நீதிபதி முதலாளி யார் என்று அழைத்து நடந்தது என்ன என்று கேட்கவில்லை, மாறாக அவர் தீர்ப்பு சொல்கிறார், நீ கேட்பதெல்லாம் உரிமைகள். இந்த நாட்டை பொறுத்தவரை தட்டுமுட்டு சாமான்களைப் போல நீ ஒரு பொருளை உரிமைகள் கேட்கிற குடிமகன் அல்ல என்று ஒரு கருப்பரை பார்த்து நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன போது அங்கே உட்கார்ந்திருந்த இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாத ஒரு வழக்கறிஞர் தன் கோட்டை எடுத்து வெளியே போட்டுக் கொண்டு செல்கிறான். இனி இங்கே உட்கார்ந்து இது போன்ற வழக்குகளில் ஆஜராவதற்கு பதிலாக இந்த இனத்தை விடுதலை செய்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று வெளியேறிய வழக்கறிஞர் தான் பின்னாளில் அமெரிக்காவின் அதிபராக மாறிய ஆப்ரஹாம் லிங்கன். அந்த வரலாறு மாறி மாறி அறிஞர் அண்ணா 1966 வெள்ளை மாளிகையில் என்று ஒரு சின்ன கற்பனை கதை ஒன்று எழுதியிருப்பார். அமெரிக்காவில் ஒரு கருப்பர் நாடாளுகிற நிலை வருமா என்ற கற்பனையில் அது வாய்ப்பே இல்லை என்கிற போது அவர் எழுதுகிற கதையில் குடியரசுத் தலைவர் ஒரு விபத்தில் இறந்து போவார், அங்க இருக்கிற அதிபர் இறந்து போவார். இறந்து போனவுடன் மரபுப்படி துணை குடியரசுத் தலைவர் வந்துட வேண்டும். அவரும் அதே விபத்தில் இறந்து போயிருப்பார். அடுத்து அங்கே ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் என்பார்கள், நம்முடைய லோக்சபாவை போல அங்கு இருக்கிற அதனுடைய தலைவர் வர வேண்டும். அவர் மிகுந்த உடல்நிலை ஒன்று கிடக்கின்றார். அதற்கு அடுத்து இங்கே ராஜ்யசபா என்பதை போல அங்கே செனட் ஹவுஸ் இருக்கிறது, அதனுடைய தலைவர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும். இப்படி குடியரசுத் தலைவர் மாண்டு துணை குடியரசுத் தலைவரும் மறைந்து அந்த மக்களவையின் தலைவர் செயல்பட முடியாமல் செனட்டினுடைய தலைவராக ஒரு கருப்பர் வந்து பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்றதற்கு பின்னால் அவரால் செயல்பட முடிகிறதா என்பதுதான் அண்ணாவினுடைய கதை விதி. மராட்டியத்திலே சிவாஜி பல போர்களில் வென்று முடிசூட்ட செல்கிற போது நீ போரில் வென்றிருக்கலாம், ஆனால் முடிசூட்டுகிற தகுதி உனக்கு இல்லை என்று அந்த காலத்திலே மறித்ததாக சொல்லி அவரை மறித்து தடுத்ததாக சொல்வதுதான் வரலாறு. அதே போல இப்படி சூழ்நிலையினால் ஒருவர் கருப்பர் இனத்தின் சார்ந்த ஒருவர் தலைவராக மாறுகிறாரே தவிர நாடாள முடியவில்லை என்கிற நிலை. அப்படிப்பட்ட நாட்டில் ஒபாமா அங்கே அதிபராக பொறுப்பேற்றார் என்றால் மிகப்பெரிய உலகமே பார்த்து வியந்த ஒன்று. தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பினார்கள். 13 லட்சம் மக்கள் கூடியிருந்தார். நான் அதில் பார்த்து ரசித்தது என்ன தெரியுமா? ஒபாமா, அவர் மனைவி, பிள்ளைகள் மட்டுமில்லை, கூடியிருந்த 13 லட்சம் பேரும் அந்த நாட்டுப்பண்ணை, அமெரிக்க நாட்டின் நாட்டுப்பண்ணை உரத்த குரலில் ஒலித்த போதுதான் என் நாட்டில் என்றைக்கு இந்த நிலை வரும் என்று நான் ஏங்கினேன். இங்கே விடுதலை நாடு என்பது விடுமுறை நாடாக பார்க்கப்படுகிறது. தொலைக்காட்சியில் காட்டப்படுகிற எதுவும் உணர்ச்சி ஊட்டுவதாக இல்லை. அதைத்தான் நான் ஆசிரியர் பெருமக்களிடம் கேட்கிறேன். நீங்கள் வாயை திறந்து உறக்க ஒலித்தால் தானே உங்களிடம் படிக்கிற மாணவர்கள் அதை ஒலிக்க ஆரம்பிப்பார். நான் மன்றாடி கேட்கிறேன், தயவு செய்து தவறாக கருதாது. நீராறும் கடல் உடுத்த என்று இந்த இடத்துல எழுகின்ற குரல் என்பது உலகத்தில் யாருக்கும் இல்லாத மொழி எனக்கு கிடைத்திருக்கிறது என்று உணர்ந்த தமிழனால் தான் அதை பாட முடியும். ஆங்கில மொழி தோன்றியது எப்போது? எல்லா மொழிகளுக்கும் ஆரம்பம் உண்டு.
ஆங்கில மொழி தோன்றி இங்கே பேராசிரியர்கள் வந்திருப்பார்கள். 10வது நூற்றாண்டில் தான் ஆங்கிலத்திற்கு மொழி வடிவம், செயல் வடிவம், எழுத்து வடிவம் எல்லாம் வருகின்றது. உலகமே அறிந்திருக்கின்ற இங்க இருக்கிற இந்த மிகச்சிறப்பாக இதை தொகுத்து வழங்குகிறவர்கள் மட்டுமில்லை. ஒரு மாணவனை கேளுங்கள், ஷேக்ஸ்பியர் யார் என்றால் சொல்வான். ஆனால் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது 16வது நூற்றாண்டில், ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால். ஷேக்ஸ்பியரை உலகம் முழுவதும் அறிகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த திருவள்ளுவரை பாட்னா அறியவில்லை. என்ன கொடுமை இது! ஏன்? என்ன காரணம்? யோசியுங்கள். ஆங்கில மொழி தோன்றி ஒரு 1000 ஆண்டுகள், பிரெஞ்சு மொழி 8வது நூற்றாண்டு, ஜெர்மன் மொழி 7வது நூற்றாண்டு. இப்படியேதான் காலம் பின்னோக்கி செல்லும். எல்லா மொழிகளுக்கும் ஆரம்பம், நிலை உண்டு. ஆனால் எப்பொழுது என்று தெரியாத மொழிகள் மிகச் சிலப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருந்தன, அழிந்து போயின, இப்பொழுதும் இருக்கின்றன. எழுத்தில், பேச்சில், இலக்கியத்தில், இலக்கணத்தில் இவற்றையெல்லாம் வெடித்து வெடித்து சேர்ந்தெடுக்கிற போது ஒரு 6 மொழிகளை கடைசியாக கொண்டு வருகிறார். இவைதான் தொன்மையான மொழி என்கிறார். கிரேக்கம் உலகத்திற்கு கலையை, பண்பாட்டை, அரசியலை, தத்துவத்தை சொல்லித் தந்த மண் என்பார்களே, அந்த கிரேக்க நாட்டில் இருந்தவர்கள் பேசிய மொழி கிரேக்க மொழி. பின்னர் முதலாக விவிலியம் எழுதப்பட்ட ஹீப்ரு, பின்னர் லத்தீன் மொழி, அதற்கு பின்னால் பட வடிவத்தில் இருக்கிற சீன மொழி, சமஸ்கிருத மொழி, தமிழ் மொழி. இந்த 6 தான் உலகின் தொன்மையான மொழி என்கிறார்கள். இதில் கிரேக்கம் அழிந்து விட்டது, ஹீப்ரு புழக்கத்தில் இல்லை, லத்தீன் மொழி எப்பொழுதோ காலாவதியாகிவிட்டது, சீன மொழி அந்த நாட்டை தாண்டி வெளியே செல்லவில்லை. சமஸ்கிருதம் என்பது எழுத்து வடிவத்தில் இருக்கிற இலக்கிய மொழியை தவிர பேச்சு மொழி அல்ல, அது மக்களின் மொழி அல்ல. 2 புரோகிதர்கள் மந்திரம் ஓதுவார்களே தவிர அதில் சமஸ்கிருதத்தில் பேசிக் கொண்டார்களா என்றால் கிடையாது என்பதுதான் உண்மையாக இருக்கும். மக்கள் பேசுகிற மொழி அல்ல. ஆனால் இலக்கியத்தில், இலக்கணத்தில், பேச்சில், எழுத்தில், வரலாற்றில் எல்லாவற்றிலும் இன்னமும் உலகத்தில் அழியாமல் இருக்கிற ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ். நாம் பாடுகின்ற இந்த தமிழ் தாய் வாழ்த்திலே நீராறும் கடல் உடுத்த என்று ஆரம்பிக்கிற போது இடையில் ஒரு வரி வரும். அதை உணர்கிற போதுதான் அந்த அழுத்தம் புரியும். அவர் சொல்வார், சிதையா உன் சீரிழமை திறன் என்று. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய அதில் அதற்கு முன்னால் இருந்த வார்த்தைகளை இதை தமிழ் தாய் வாழ்த்தாக அறிவிக்கிற போது கலைஞர் எடுத்து விட்டார். காரணம், அது இன்னொரு இனத்தை சார்ந்தவர்களை மனதை பாதிக்கும் என்பதற்காக. ஆரியம் போல் வழக்கொழிந்து என்று ஒரு வரி வரும். அதற்காக அதை எடுத்துவிட்டு சிதையா உன் சீரழமை திறன் வேந்து என்பது இதில் ஒலிக்கும். காலம் எல்லாவற்றையும் சிதைக்கும். நாட்கள் நகர நகர அதன் முத்திரை மனிதர்கள் மீது, உலகத்தின் மீது, இதில் இருக்கிற பொருட்களின் மீது எல்லாவற்றிலும் பாதிக்கும். நிச்சயமாக அதில் பரிணாம வளர்ச்சியும் இருக்கும், இல்லாமலே போகும். டைனோசார் என்று ஒன்று இருந்தது, இப்பொழுது இல்லை என்கிறார்கள். ஆனால் வேலையிலே ஓடுகின்ற ஓணானை பார்த்தால் சற்றேறக்குறைய டைனோசாரை போலவே அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏதோ ஒன்றில் பாதிப்பு இருக்கும். எப்படிப்பட்ட மனிதனும் கால ஓட்டத்தில் தன்னுடைய இளமையை இழக்கலாம். ஒரு காலத்தில் திரையில் நம்மை கவர்ந்தவர்கள் இன்றைக்கு காண நேர்கிற போது ஐயோ பாவம் என்பதாக இருக்கிறது. ஆண்களாக, பெண்களாக, யாராக இருக்கலாம், பார்க்காமலே இருந்திருக்கலாமே என்றெல்லாம் தோன்றும். இந்த கற்பனையிலேயே இருந்திருக்கலாமே. நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருந்தவர்களை இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என்று பார்க்கிற போது இது முதுமை. இதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஆனால் ஷேக்ஸ்பியர் சொல்வான், கிளியோபாட்ரா ஒருத்தியை தான் காலம் சிதைத்ததில்லை என்று. ஆங்கில பேராசிரியர்களுக்கு தெரியும். ஏஜ் cannot wither her, நான் கஸ்டம் செல்கர் இன்ஃபினிட் வெரைட்டி என்று கிளியோபாட்ராவை வர்ணிப்பான். அவனுடைய கற்பனை அது. கிளியோபாட்ராவை காலத்தினால் அழகை சிதைக்க முடியவில்லை என்கிறான். ஆனால் அவள் வாழ்க்கை முடிந்தது ரொம்ப இளவயது. அப்படி சொல்கின்ற ஒரு கற்பனை அது. ஆனால் காலத்தால் சிதையாமல் இருக்கிற, தன்னைத்தானே மெருகேற்றிக் கொள்கிற ஒரு மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அதை வாழ்த்தி நாம் பாடவில்லை என்றால் நாம் தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் நமக்கு என்ன உரிமை இருக்க முடியும்? கொஞ்சம் யோசி. தமிழ் மொழி தன்னை காலத்திற்கு ஏற்ப மாற்றிக் கொண்டது. எவன் ஒருவன் தன்னை மாற்றத்திற்கு உட்படுத்திக் கொள்கிறானோ அவன் வளர்கிறான் என்று பொருள். தமிழ் அப்படி தன்னை உட்படுத்திக் கொண்டது. இங்கே கால்வெடு போப்பும் வீரமா முனிவரும் தமிழில் கை வைத்த போது நீ யார் என்று யாரும் கேட்கவில்லை. மாறாக அவர்களால் தமிழ் மெருகேறியது. அவர்கள் படைத்த இலக்கியங்கள் நமக்கு பெருந்துணையாக இருந்தது. கால்டுவெல் போப்பில்லை என்றால் ஒப்பிலக்கணம் கிடையாது. தமிழ் மற்ற மொழிகளை விட எவ்வளவு சிறந்தது என்பதை வெளிநாட்டிலிருந்து ஒரு அறிஞன் எழுதினான். இன்னும் கூட சொல்வேன், தமிழ் பேராசிரியர்கள் இருப்பீர்கள். வீரமா முனிவர் வந்தார், எழுதினார் என்பதை விட இவர்கள் எல்லாம் போகிற போது தமிழ் மாணவன் செத்தான் என்று சொல்வார்கள். காந்திக்கு திருக்குறளை பற்றி ஈன்ஸ்டின் சொன்னார் என்பார்கள். ஈன்ஸ்டின் சொன்ன திருக்குறளை படிப்பதற்காக காந்தி தமிழை படிக்க விரும்பினார் என்றெல்லாம் சொல்வார்கள். வீரமாமுனிவர் செய்ததிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? நம்முடைய உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அந்த 12இல்
எலி என்கின்ற குரிலுக்கும் ஏணி என்கின்ற நெடிலுக்கும் முன்பு இருந்த நிலை இப்பொழுது இருக்கிற எழுத்துக்கள் கிடையாது. ஒட்டகம் என்பதற்கும் ஓடம் என்பதற்கும் இப்பொழுது இருக்கிற எழுத்து வடிவம் கிடையாது. எலி என்கின்ற குரிலுக்கு மேல் ஒரு புள்ளி வைத்தால் அது நெடில், ஒட்டகம் என்கின்ற ஓனாவுக்கு மேல் புள்ளி வைத்தால் அதுதான் நெடில் என்று இருந்த பொழுது கொஞ்சம் சுழித்தால் கொஞ்சம் சுருக்கினால் இது இன்னும் கொஞ்சம் ஓங்கி ஒலிக்குமே என்று வீரமாமுனிவர் அதை செய்த போது தமிழ் ஏற்றுக்கொண்டது, தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆங்கிலத்தில் நம்மால் கை வைக்க முடியுமா? வேறு மொழியில் எவராவது கை வைக்க முடியுமா? ஆனால் அவர் செய்த மாற்றம் சரியானது என்று உணர்ந்த காரணத்தால் தமிழ் தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டது. கணிப்பொறியில் ஆங்கிலத்திற்கு அடுத்து இடம்பெற்ற மொழியாக தமிழ் இடம்பெற்றது. ஆக நம்முடைய மொழி மேன்மையானது, நம்முடைய நாடு உயர்ந்தது. நான் விடுதலை நாடு என்று சொல்கிற போது உணர்ச்சியோடு சொல்வேன். விடுமுறை நாடாக கருதுகிற நிலை வந்துவிட்டது என்கிற போது நான் கவலையுடனும் ஆதங்கத்துடன் பேசுகிறேன். இங்கே வளர்கிற பிள்ளைகளுக்கு நான் சுதந்திர நாட்டில் வாழ்கிறேன் என்ற உணர்வு வர வேண்டும். இது எப்படி கிடைத்தது என்று தெரிய வேண்டும். ஒரு வீட்டில் வாழ்கிற பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகள், அந்த குடும்பம் வசதியாக இருக்கிறது என்று வாழ்வார்களானால், அனுபவிப்பார்களானால் அவர்களுக்கு ஒன்றை நாம் அடிக்கடி தெரியப்படுத்த வேண்டும். இது ரொம்பவும் நலிந்திருந்த குடும்பம், யாரோ சிலருடைய உழைப்பினால் உயர்ந்திருக்கிறது. இவர்தான் உன் தாத்தா, இவர்தான் உன் பெரியப்பா, இவர் உழைப்பால் தான் நம்முடைய குடும்பம் உயர்ந்தது. ஒரு காலத்தில் ஓலை குடிசையில் இருந்தோம், இப்பொழுது மாடி வீடு. அப்பொழுது நடந்து செல்வோம், கூலி வேலைக்கு சென்றார்கள் முன்னோர்கள், இப்பொழுது கார் இருக்கிறது. நீ விரும்பியவாறு செலவு செய்கிறாய், உன் அறையிலே குளிர்சாதனம் இருக்கிறது என்றால் முன்னோர்கள் உழைத்த உழைப்பு என்று பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்த வேண்டுமே. அதே போலத்தான் நாம் வாழ்கிற நாடு ஒரு காலத்தில் அடிமைப்பட்டிருந்தது, இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறோம். பல பேருடைய தியாகத்தால், வாழ்வையும் வசந்தத்தையும் தொலைத்ததால், தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் தனக்கு பின்னால் வரப்போகிறவர்களை எண்ணிய காரணத்தால் நாம் இன்றைக்கு வாழ்கிறோம் என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் நாம் சொல்வதில்லை. 15 ஆகஸ்ட் என்பது வாட்ஸ்அப்பிலே சில செய்திகள், இன்னும் கூட இந்த தடவை வந்த சில படங்கள் ரொம்பவும் வேதனை ஊட்டுவதாக இருந்தது. பார்த்திருக்கலாம் சில பேர், காந்தியின் சிலையை போய் சில பேர் கேவலப்படுத்துவதாக எல்லாம் கூட வந்ததாக. வளர்கிற தலைமுறை விளையாட்டுக்காக என்று எதை செய்கிறார் என்றால், எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறார். இந்த நிலைமை மாறிட வேண்டும் என்பதனுடைய தொடக்கம் தான் ஒரு விழாவில் தமிழ்தாய் வாழ்க்கை என்பது அரசு இட்டிருக்கிற ஒரு விதி சட்டம் அதனால் என்பதல்ல. இது உணர்ச்சியின் பெருக்கு. தொடக்கம் இப்படித்தான். முடிகிற போது, நாட்டுப்பண் என்கிற போது இதை பாட முடியாமல் பல பேர் இருந்திருக்கிறார். இந்த கொடியை உயர்த்த முடியாமல் அதை தாங்கிக் கொண்டே செத்தவன் பல பேர் இருந்திருக்கிறான். கோட்டையில இன்றைக்கு செஞ்சாஜ் கோட்டையில பறக்கிற கொடியை போய் ஒரு நாள் இரவிலே ஒருவன் ஏற்றுவதற்காக பட்ட அவலங்களை படிக்க வேண்டும். படித்தால்தான் இதனுடைய அருமை தெரியும். பகத்சிங்கையும் அந்த நாளிலே வாழ்ந்தவர்களையும் பற்றி படிக்கிற போது அவர்கள் ஏற்றுக்கொண்ட தியாகம் தெரியும். நேற்றைக்கு முன்தினம் ஆசிரியர் தினம் என்று நாம் கொண்டாடியதை போல வ.உ.சி.யினுடைய பிறந்த தினம். ஆனால் நாடு அதை அறியாது, பல பேருக்கு அது தெரியாது. வ.உ. சிதம்பரனார் ஒரு சாதியின் தலைவராக மாறிவிட்டார், காமராசர் ஒரு சாதியின் தலைவராக மாறிவிட்டார். நான் சங்கடத்தோடு தான் சொல்கிறேன். பெரிய தலைவர்களை என் இனத்தை சார்ந்தவர்கள் என்று முன்னிலைப்படுத்திக் கொண்டு சில பேர் வருகிற போது அவர்கள் அப்படிப்பட்ட உணர்வுகளோடு வாழவில்லை. அவர்கள் ஊருக்கு வாழ்ந்தார்கள், பொதுவாக இருந்தார்கள். ஆனால் சிலர் அவர்களை தங்களே ஆக்கிக் கொள்கின்றார்கள். அதன் விளைவாக அவர்களுக்கு பின்னால் இருக்கிற முத்துராமலிங்க தேவர் என்பவர் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் விடுதலைக்காக என்பது மாதிரி அவர் ஒரு சாதியின் தலைவராக. இப்படி மாறுகின்ற நிலைமையில் வ.உ.சி.யினுடைய பிறந்த நாளை மறந்து போனது. அந்த பிறந்த நாள் கூட ஒரு சிலை திறப்பு விழா என்ற பெயரால் அல்லது அரசாங்கம் நடத்துகிற சம்பிரதாயமான நிகழ்வாகவே மாறி போனது. ஒரு வழக்கில் ஆஜரானால் பல லட்சங்கள் ஈட்டக்கூடிய அளவில் இருந்த அவர் கடைசி காலத்தில் மளிகை கடை வைத்து பிழைத்தார். பெரியாருக்கு கடிதம் எழுதினார். வ.உ. சிதம்பரனார் எழுதினார், வறுமையில் வாழ்கிறேன் ஐயா, யாரிடமும் சொல்ல முடியாது. நான் யாரிடம் போய் இதை எண்ணி என்னுடைய நிலைமையை நான் புலம்புவேன் என்று பெரியாருக்கு வ.உ.சி. கடிதம் எழுதினார். யாராவது இதை உணர்ந்தது உண்டா? வெள்ளையன் இந்த நாட்டில் கால் பதித்தது வாணிகத்தின் மூலமாக. கப்பலிலே தான் வந்து இறங்கினான், வியாபாரியாகத்தான் வந்தான். பின்னர் நாடாள அவன் கிளம்பிய போது உன்னை வந்த வழியிலேயே விரட்டுவேன் என்பதற்காக முதலாக இந்தியாவிலேயே அவனுக்கு எதிராக கப்பல் நடத்தி வாணிபத்தில் வென்றவர் வ.உ. சிதம்பரனார். அவன் பட்டினியால் செத்தான் என்பதை விட அவன் என்ன இருக்கிறார்? எல்லா கடற்கரைக்கும் போகலாம். தூத்துக்குடி கடற்கரைக்கு போகிற போது சிலிர்ப்பு ஏற்படும். பாரதியாருடைய கவிதைகளை இன்றைக்கு மேடைகளில் முழங்குகிறோம். பல இடங்களில் இவருடைய அறைகளை படமாக வைத்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் அவர் பெயரால் மன்றங்கள் வைத்திருக்கின்றார்கள். பாரதியின் பெயர் இல்லாமல் எதுவும் இல்லை. வெள்ளையனின் குதிரைகளின் குளம்படிகள் வீரர்களை துவைத்துக் கொண்டிருந்த போதும், பீரங்கிகள் சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்த போது அவன் குளக்கரையிலே உட்கார்ந்து ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய அந்த நம்பிக்கை,
நான் எட்டயபுரம் சென்றிருந்த போது பைத்தியக்காரனை போல இந்த குளக்கரையில் எந்த மூலையில் அவன் உட்கார்ந்து இருப்பானோ தெரியாது என்று ஒவ்வொரு படியாக நான் உட்கார்ந்து திரும்பினேன். அது பாரதி உட்கார்ந்த மண், அவன் பிறந்த ஊரில். தூத்துக்குடி கடற்கரையை நான் காலால் அளந்திருக்கின்றேன். இது வ.உ.சி. நடமாடிய கடற்கரை என்று இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அந்த பாரதி செத்து போன போது அவனை சுமந்து கொண்டு போன நேரத்தில் பின்னால் போனவர்கள் வெறும் 12 பேர். அவன் ஊருக்கு உழைத்தான், ஆனால் பைத்தியக்காரன் என்று பட்டம் சூட்டினார்கள். அவன் எழுத்து இன்றைக்கு நிற்கின்றது. அதே போலத்தான் பகத்சிங் 24 வயதிலே செத்தான். அவனை தேச துரோகி என்றார். அவனுக்காக வட்டமேசை மாநாட்டில் கொஞ்ச நேரம் கண்டனம் தெரிவிக்க காந்தி மறுத்தார் என்றெல்லாம் சொல்வார்கள். நான் பகத்சிங்கை ரொம்பவும் விரும்புகின்றவன். செகுவேராவை தன் பணியனிலே போட்டுக் கொண்டு திரிகிற இளைஞர்களை பார்த்து கேட்பேன், உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும்? செகுவேராவை நான் குறைத்து சொல்லவில்லை, ஆனால் இவனை விட பெரிய தியாகியெல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறான், அவனை மறந்து ஏன் எங்கோ போகிறார் என்று கேட்பேன். அப்படி தன்னிடம் இருப்பவர்களை உணராதவர்கள். பகத்சிங் செத்த போது வயது 24. சிறையில் இருக்கின்ற அவன் தன் தந்தைக்கு ஒரு முறை கடிதம் எழுதுகிறான். என்ன எழுதினான் தெரியுமா? இவனுடைய தந்தை மிகுந்த மன வருத்தத்தில் இவன் மீது கொண்ட அன்பினால் பாசத்தினால் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறார். என் மகன் இளவயதை சார்ந்தவன், உணர்ச்சி பெருக்கில் சில காரியங்களில் ஈடுபட்டு விட்டான், அவனை தயவு செய்து மன்னித்து விடுதலை செய்யுங்கள் என்று எழுதியதாக ஒரு தகவல் இவனுக்கு கிடைக்கிறது. பகத்சிங் தன் தந்தைக்கு கடிதம் எழுதுகிறான். இத்தனை நாட்கள் எனக்கு இருந்த பெருமையே உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன் என்பதுதான். ஆனால் இன்று நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்ததற்காக வெட்கப்படுகிறேன். என் உயிருக்கு பிச்சை கேட்கிற ஒருவருக்காக நான் பிள்ளையாக பிறந்தேன் என்று எழுதி அவனுக்கு வயது 24. நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு வருவீர்களானால், யாராவது வர விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் வாருங்கள். இங்கே இருக்கிற பல பள்ளி கல்லூரி மாணவர்கள் வருகிற போது நான் அவர்களை அழைத்து செல்வேன். அதுபோல் உங்களுக்கு நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். அங்கு வருகிற போது நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. நாடாளுமன்ற மைய மண்டபத்தை காட்டுவார்கள். இதுதான் நாங்கள் உட்கார்ந்து பேசுகிற இடம். முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பத்திரிகையாளர்களும் உட்கார்ந்து பேசுகிற இடம். இங்கேதான் உணவு வரும் என்பதல்ல, அங்குதான் அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபை கூடி விவாதித்தது என்பது பல பேருக்கு தெரியாது. அதுபோல நீங்கள் லோக்சபாவுக்கு சென்று பார்ப்பீர்களானால் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள், பகத்சிங் குண்டு வீசிய இடம் இது என்று கேளுங்கள். பல பேருக்கு தெரியாது. அங்கே வேலை பார்க்கிற காவலர்கள் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். பகத்சிங் குண்டு வீசி விட்டு பின்னால் சொன்னான், என் நோக்கம் யாரையும் கொல்வதல்ல. அதுவாக இருந்திருந்தால் நான் குறிதவராமல் வீசி கொண்டிருக்க முடியும், நான் அவனை அச்சப்படுத்த விரும்புகிறேன் என்றான். ஜெனரல் டயர் அதைத்தான் சொன்னான். ஜாலியன்வாலா பாக் படுகொலைக்கு பின்னால் அவனை ராணுவ நீதிமன்றம் விசாரித்த போது அவன் சொன்ன பதில், ஏன் இப்படி செய்தாய் என்று சொன்னான். இத்தனை பேரை கொண்டு விட்டாய் தெரியுமா என்கிற போது அவன் பதில், என்னிடம் குண்டுகள் தீர்ந்து விட்டன, இல்லாவிட்டால் இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டிருப்பேன். அடுத்த கட்டார்கள் என்ன பதில் இது என்று, என் நோக்கம் அங்கு வந்திருந்தவர்களை அடித்து விரட்டுவதல்ல, இதனுடைய அதிர்வு அலை இந்தியா முழுவதும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன் சொன்னவன் ஜெனரல் டயர். ஆனால் பகத்சிங் சொன்னான், நான் குறிதவராமல் வீசி கொண்டிருக்க முடியும், என் நோக்கம் கொல்வதல்ல, அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. இவன் கொலை செய்யாமல் அச்சத்தை ஏற்படுத்தினான், அவன் பல பேரை கொன்றுவிட்டு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். அந்த பகத்சிங்கை மறுநாள் காலை தூக்கிலிட வேண்டும். முதல் நாள் மாலை வந்து காவலர்கள் அழைக்கிறார்கள், வா உன்னை தூக்கிலிட வேண்டும். எனக்கு நாளை காலை தானே தூக்கு, அப்படித்தானே நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, நான் வர முடியாது. காவலன் கேட்கிறான், என்ன வீரம் பேசுகிறவன், எங்கு பார்த்தாலும் என்னை போல் எவன் உண்டு என்றெல்லாம் நிலைநிறுத்தியவன், ஒரு நாள் இரவு உயிர் வாழ ஆசைப்படுகிறாயா? இவ்வளவு ஆசை இருக்கிறவன் மன்னிப்பு கேட்கக்கூடாதா என்கிற போது இவன் சொல்கிறான், நீ தவறாக புரிந்து கொண்டாய். நான் ஓரிரவு உயிர் வாழ்ந்து கனவு காணவோ எதையும் சாதிக்கவோ ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளவோ அல்ல. லெனினின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலினை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். காலைக்குள் முடித்து விடலாம் என்றுதான் நினைத்தேன், அதற்குள் தூக்கா என்பதுதான் என் கேள்வி. சாக போகிற போது கூட படித்தான். மாணவர்களுக்கு சொல்லித்தாருங்கள், முதலில் படியுங்கள், நிறைய படியுங்கள், கிடைத்ததையெல்லாம் படியுங்கள். படிக்க படிக்கத்தான் அறியாமை அகலும், அறிவு பெருகும், சிந்தனை விரியும், கேள்வி எழும்பும், கேள்வி கிளம்பினால் விடை கிடைக்கும், விடை கிடைத்தால் பாதையில் தெளிவு பிறக்கும், தெளிவு பிறந்தால் அவன் வெற்றி பெறுவான் என்பதை மாணவர்களுக்கு சொல்லித்தார்கள். படிக்கிற பழக்கம் போய்விடும். எதையோ வாங்கி தருகிறோம், படிக்க மறுக்கிறார்கள். கேட்டால் எங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கிறது என்கிறான். நான் எனக்கு கூட தான் இணையதளத்தில் எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு புத்தகத்தை வாங்கி முனையிலே மடித்து வைப்பதிலும் ஓரத்தில் கோடு போடுவதிலும் இருக்கிற சுகம் அதில் இருக்கிறதா என்றால் இல்லை. அதை கையிலே சுமந்து கொண்டு போகிற போது இருக்கிற பரவசம் இணையதளத்தில் தொடுதிரையில் எனக்கு கிடைப்பதில்லை. எல்லாவற்றிலும் ஒரு ஸ்பரிசம் இருக்கிறது அல்லவா? அதே போலத்தான் புத்தகம் நாளாக நாளாக வருது. புதிய புத்தகத்தில் ஒரு வாசனை வரும், பழையதானவுடன் ஒரு வாசனை வரும்.
பக்கத்தில் வைத்துக் கொண்டு படுக்கிற போது தூக்கம் வரும். இதெல்லாம் ஒரு சுகம், அனுபவித்தால் தான் தெரியும். அறிவும் வளரும், அதன் மீது அன்பும். நூலகத்திற்கு சென்றால் முதலில் படிக்க வேண்டாம், முதலில் நூலை தொட்டு பாருங்கள் என்று சொல்லுங்கள், பின்னர் பிடித்ததை எடுங்கள் என்று சொல்லுங்கள். இப்படியாக பயிற்சி தான் வரும். சாகிற போது பகத்சிங் நான் படித்துவிட்டு சாக விரும்புகிறேன் என்றார். அறிஞர் அண்ணாவின் அறுவை சிகிச்சை அவர் சொன்னார். நாளை என்றார்கள், இதன் முடிவு என்ன ஆகும் என்று கேட்டார்கள். எது வேண்டுமானாலும் ஆகும் என்றார்கள். அப்படியெல்லாம் நாளை மறுநாள் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் கேட்டார்கள். என் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது, நான் படித்து முடிக்க வேண்டும். அண்ணா சொன்னார் கடைசி நேரத்தில். இப்படி சொன்ன பகத்சிங்கை ஏன் முதல் நாள் மாலை இழுத்து செல்கிறார்கள் தெரியுமா? மறுநாள் காலை என்றால் ஊர் வெடித்துக் கொள்ளும், கொந்தளிப்பு வரும், கலவரம் நடக்கும். அதனால் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே, தயாராவதற்கு முன்பாகவே அவனை கொண்டு விட வேண்டும் என்று அழைத்து போகிறார்கள். கொண்டு போய் நிறுத்திவிட்டு, உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார். உன்னிடம் ஆசையை கேட்டு நிறைவேற்றிக் கொள்கிற அளவிற்கு நான் இன்னும் இழிந்த நிலைக்கு வரவில்லை, ஆனால் சட்டம் தருகிற உரிமை என்ற அடிப்படையில் கேட்கிறேன். என்னை கொன்றுவிடு, தூக்கில் போட்டு அல்ல, துப்பாக்கியால் சுட்டு என்கிறான். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்கிறார்கள். தூக்கில் போட்டால் உடலில் இருந்து உயிர் பிரிகிற வரை என் உடல் தாய்மண்ணை விட்டு 2 மணி தூரம் அந்தரத்தில் தொங்கும். துப்பாக்கியால் சுட்டால் அடுத்த கணம் என் உடல் தாய்மண்ணை முத்தமிடுவதற்காக. இந்த தியாகம் பெற்று தந்த விடுதலை நாள் தான் ஆகஸ்ட் 15. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நேரடியாக பார்த்த ஒரு 20 வயது இளைஞன் விரட்டி கொண்டே போகிறான் லண்டன் வரை. எப்படி போனான் தெரியாது, காசு இல்லை, பணம் இல்லை, திரட்டி கொண்டு போகிறான். இதற்கு காரணம் ஜெனரல் டயரும் கவர்னர் டயரும். ஜெனரல் டயர் இறந்து போகிறான். 20 ஆண்டுகள் கழித்து கவர்னராக இருந்த டயரை லண்டன் வீதிகளில் சுட்டுக் கொன்றான் உத்தம் சிங் என்கிற சீக்கிய. அவனுக்கும் இப்படித்தான் தண்டனை விதித்தார்கள். தூக்கில கூட போகிற போது கடைசி ஆசை என்ன என்றார்கள், என்னை தயவு செய்து என் உடலை என் இந்திய நாட்டுக்கு அனுப்பிவிடாது, இங்கேயே புதைத்து விடுவான். ஏன் என்றார்கள், என் நாட்டை ஆள வந்தவனின் மண்ணை நான் நிரந்தரமாக 6 அடி ஆள விரும்புகிறேன். இப்படி வாழ்ந்தவர்கள் நாம் சில பேரை தெரிந்து வைத்திருக்கிறோம், பல பேரை தெரிந்து கொள்வதில்லை. இதெல்லாம் சேர்ந்து பெற்று தந்த சுதந்திரம் என்றால்தான் 15ஆம் தேதி அந்த கொடி ஏற்றுகிற போது நிமிர்ந்து நின்று வணக்கம் செலுத்துகிற உணர்வு நம் இளைய தலைமுறைக்கு வரும். நிகழ்வுகள் முடிகிற போது நாட்டுப்பணி என்று சொல்லுகிற போது உரத்த குரலில் பாட வேண்டும். இது என் நாடு, விடுதலை பெற்ற நாடு, உலகத்தின் வல்லமை மிக்க நாடு. ஆனால் இதற்கு கொடுத்த விலை எத்தனை? என் முன்னால் வாழ்ந்தவர்கள், நாம் கண்டது காண்பது எதையும் காணாமலே போனவர்கள், நாம் வாழ்வதற்காக நாம் நடுகிற மரம் இன்னும் 3 தலைமுறைக்கு கழித்து பயன் தரும் என்று சொல்கிறோமே, அதே போல அவர்கள் உழைத்த உழைப்பு, நம்முடைய மொழியின் மேன்மை, இந்த திராவிட இயக்கம் என்றெல்லாம் சொல்கிறோமே, இந்த மிகப்பெரிய சரித்திர மாற்றத்தின் விளைவாக தமிழ் தழைத்தது. தமிழ் இசை என்று ஒன்று வந்தது. தமிழ் இசையே இல்லாமல் போயிருக்கும், தமிழுக்கு தனித்துவம் இல்லாமல் போயிருக்கும். திருக்குறள் என்பது பள்ளிகளே பாடநூலாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லோருடைய வாயிலும் ஒலிக்கிறது. ஹரித்வாரில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கையெழுத்து கேட்கிறார் தருண் விஜயன் தான். நான் மகிழ்ச்சியோடு கையெழுத்து இருக்கிறேன், செய் அதை. அவர் இங்கே வந்து பேசுகிற போது கூட நான் சொன்னேன், உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியவில்லை. இந்த ஊரிலே வந்து திருவள்ளுவரை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதில்லை, நீ கங்கை கரையிலே போய் சொல், நானும் சேர்ந்து வருகிறேன் என்று சொன்னேன். இது சரியான யோசனை என்றால் இப்பொழுது ஹரித்வாரிலே திருவள்ளுவருடைய சிலையை வைக்க முயற்சி செய்கிறார். இப்பொழுது அது ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. பல இடங்களில் அவருடைய பெயர் பரவ ஆரம்பித்து விட்டது. உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது விவிலியத்திற்கு அடுத்து திருக்குறள் என்பது நமக்குள்ள மகிழ்ச்சி. பிரிட்டன் எலிசபெத் ராணி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்கிற புத்தகங்களில் ஒன்று திருக்குறள் என்கிறார்கள். உலகம் ஒருவேளை எதிர்காலத்தில் அழிந்து போகுமேயானால், எதுவுமே இல்லாமல் தடயமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பூண்டோடு அற்று போகுமேயானால், அணு ஆயுதம் கூட துளைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு அரங்கத்தை நிர்ணயித்து அதில் உலகின் அற்புதங்களை, கண்டுபிடிப்புகளை கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கிறான் ரஷ்ய நாட்டில். பின்னால் மீண்டும் மனித இனம் என்று ஒன்று உருவாகிற போது, இந்த இடத்திற்குள் போகிற போது இதெல்லாம் இருந்திருக்கிறது. இப்பொழுது முகந்தாஜாரா அரபு நாம் காண்பதை போல, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கிறோமே, அதே போல கண்டுபிடிப்பான், உணர்வான், ஓ இதெல்லாம் வாழ்ந்திருக்கிறான், பார்த்திருக்கிறான், கண்டுபிடித்திருக்கிறான் மனிதன் என்று அடக்கி வைக்கிறார்களே, அந்த அணு துளைக்காத அரங்கத்திற்குள் அவர்கள் வைத்திருக்கிற பொருட்கள் ஒன்று திருக்குறள் என்பதை தமிழன். நான் தமிழனாக இங்கே இருக்கிறேன். நான் டெல்லிக்கு செல்லுகிற போதும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக செல்கிறேன். ஐநா மன்றத்துக்கு போகிற போது நான் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக செல்கிறேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தேன் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக. கடும் குளிர் அந்த நாள்,
செப்டம்பர் மாதம் அங்கே வெளியே தலைகாட்ட முடியவில்லை. 2-3 கோட்டுகள் போட்டுக்கொள்ள வேண்டிய நிலை. ஆனால் மாநாடு நடந்த போது பார்த்தேன், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்களும் அரேபியாவிலிருந்து வந்தவர்களும் தங்கள் பாரம்பரிய உடையில் வந்திருந்தார்கள். நம்முடைய நாட்டிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் கோட்டும் சுட்டுமாக இருந்தோம். நான் யோசித்தேன், என்னுடைய முறை பேச வருகிற போது என்ன செய்யலாம் என்று. இது மாதிரி வேட்டி ஜிப்பாவிலே செல்ல முடியாது. நான் டெல்லிக்கும் இப்படித்தான் செல்வேன். வேட்டி என்பது தமிழரின் அடையாளம், ஜிப்பா என்பது தமிழ் உணர்வின் அடையாளம் என்று நான் பழகி கொண்டதன் விளைவு அங்கேயும் அப்படித்தான். எப்பொழுதாவது ஆசைக்கு பேண்ட் இருந்தால் அங்கே இருப்பவர்களே சொல்வார்கள், நீங்கள் எப்பொழுதும் போடுவார்கள், அதுதான் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எல்லோரையும் அடையாளம் கேட்பார்கள், எல்லோரையும் சோதனை செய்வார்கள். இந்த உடையோடு போகிற போது வழிவிடுகின்ற காட்சி டெல்லியில் நாங்கள் பார்க்கிறோம். இவன் பாதகத்தில் ஈடுபட மாட்டான் என்கிற அளவிற்கு அவர்களுக்கு நம் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் ஆசியாவில் பேச போகிற நாள் என்று என்ன செய்தேன் தெரியுமா? இந்த உடையை ஒரு பையில் எடுத்துக்கொண்டேன். வழக்கமான உடையில் சென்று என்னை பேச அழைப்பதற்கு முன்பாக பக்கத்தரையில போய் மாற்றிக்கொண்டு நான் இந்த உடையில் நின்று பேசினேன், நான் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று ஆப்பிரிக்கர்களுக்கும் அராபியர்களுக்கும் காட்டுவதற்காக. இது என் பாரம்பரிய உடை. ஆனால் இது முற்றிலும் அற்று போய்விட்டது. இந்த நிலைமையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. உடையில், உணவில், கலாச்சாரத்தில், பண்பாட்டில், செயல்களில் நமக்கென்று தனித்துவம் இருக்கு. எல்லாம் இன்றைக்கு மங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் காப்பாற்ற வேண்டும். நான் ஆசிரியர்களுக்கு முன்னால் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவரும் ஒரு 100 பேரை தயார் செய்ய இருக்கிறேன். நான் 4000 மாணவர்களுக்கு முன்னால் பேசியிருந்தால் கிடைத்திருக்கக்கூடிய பயனை விட இந்த சில 100 ஆசிரியர்களுக்கு முன்னால் பேசுவதில் அதிக பயன் என்று நான் உணர்கிறேன். நீங்கள் பயிற்றுவிக்க போகிறீர்கள், தேர்வுக்காக மட்டுமில்லை, வாழ்க்கைக்கும் சேர்த்து சொல்லித்தாருங்கள். நான் உங்களிடம் வேண்டி கேட்பேன், பழைய நாட்களை போல ஒவ்வொரு வாரத்திலும் ஏதாவது ஒரு நாள் கடைசி ஒரு அரை மணி நேரம் பாடத்தை, புத்தகத்தை எல்லாம் மூடி வைத்து விட்டு வேறு எதையாவது பேசுங்கள். எல்லாவற்றையும் பேசுங்கள். உலகத்தை பற்றி, வரலாற்றை பற்றி, பூகோளத்தை பற்றி, அரசியலை பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி, மனித குலத்தை பற்றி, நாம் வாழ்ந்ததை, இழந்ததை, இன்றைக்கு பெற மறந்திருப்பதை, நம்முடைய எதிர்கால கடமை என்ன என்பதை, திரைப்படங்கள் எப்படி இருந்தன, இன்றைக்கு எப்படி மாறிவிட்டன. அன்றைக்கு பாடல்கள் ஒலித்த போது கேட்பதற்கு இனிமையாக இருந்தது, கருத்துக்களும் மனதிலே படுகிற மாதிரி இருந்தது. இப்பொழுது புரிவதில்லை, புரிந்தாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்ற நிலையில் மாறிவிட்டது. இதை பற்றி பேசுங்கள். இதில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் காரணமாக இருங்கள் என்று சொல்லுங்கள். உங்களுடைய கடமை என்பது வளர்ந்து வருகிற நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவது என்பதை நீங்கள் அவர்கள் மூலமாக உருவாக்கினால்தான் நாடு செழிக்கும். இல்லாவிட்டால் நாங்கள் உழைத்து என்ன பயன்? ஒரு அரசாங்கத்தின் கையில் மந்திரக்கோள் கிடையாது. அரசாங்கத்தை நடத்துகிற இடத்திற்கு போகிறவர்களின் கையில் அலாவுதீனின் அற்புத விளக்கு கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் மாறுகிற போது எல்லாம் தானாக மாறும். ஒரு மனிதனால் முடியாது என்பதல்ல. நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. உங்களிடம் நிறைய பேசி இருக்கிறேன், இன்னும் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் சொன்னதை போல் நான் பயனுள்ள இடத்தில், நான் முதலில் வந்த போது வருத்தப்பட்டேன். பிரபாகரிடம் சொன்னேன், உங்களுடைய தலைவரிடம் சொன்னேன், உங்கள் முதல்வரிடம் சொன்னேன், ஏமாற்றி விட்டீர்களே, நான் பல ஆயிரம் மாணவர்களை பார்ப்பதற்காக அல்லவா வந்தேன் என்று. இப்பொழுது அதுதான் மார்க் ட்வைன் சொல்வதை போல, ஐ கான்ட்ராடிக்ட் மைசெல்ஃப் என்பதை போல், கீழே இருந்த போது நான் வருந்தினேன், இப்பொழுது நான் மகிழ்கிறேன். இந்த ஆசிரியருடைய எதிரே இருக்கிற உங்களுடைய எதிர் ஒளியை நான் பார்க்கிற போது நான் அதைவிட பயனுள்ள இடத்தில் பேசியதாக இன்றைக்கு நான் மகிழ்கிறேன். உங்கள் மூலமாக ஒரு பெரும் மாற்றம் வரப்போகிறது என்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தனி மனிதனால் எதுவும் முடியும் என்பதற்காக இவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. காரணம், படித்து MA முடித்து வருகிற போது பட்டப்படிப்பு வருகிறார். என்னோடு புகும ஒரு தோழன் படித்தான். அவன் தினந்தோறும் நடந்து வருவான் கல்லூரிக்கு. பிற்படுத்தப்பட்டவர் விடுதியிலிருந்து வருவான், எங்களோடு சேர்ந்து உணவு அருந்துவான். திரும்பி போகிற போது பேருந்தில் எங்களோடு வா என்று அழைத்தால், இல்லை நான் நடந்தே போகிறேன் என்பான். ஏனென்றால் காசு இல்லை. பரவாயில்லை, நாங்கள் தருகிறோம் என்றால், இன்றைக்கு தருவாய், நாளைக்கு நீ வராமல் இருந்தால், நாளைக்கு வந்தும் நீ என்னை விட்டு விட்டு போவாயனால், நடந்து பழகிய என் கால்கள் கொஞ்சம் சுகத்துக்கு பழகி பின்னர் சிரமப்பட நேர்ந்தோம், எனக்கு இதுவே போதும், நான் நடந்து போகிறேன் என்கிற போது, அவனுக்காகவே நாங்களும் பெரியார் கல்லூரியிலிருந்து புத்தூர் வரை நடந்தே சேர்ந்து வந்திருக்கிறோம், நட்பின் காரணம். அப்படி போகிற போது அவன் சொல்வான், நான் தினந்தோறும் காலையில் எழுகிற போதும் இரவு படுக்க செல்வதற்கு முன்னும் வட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் ஒன்று, வறுமையை நினைத்து பயந்து விடாது, திறமை இருக்கு மறந்து விடாது, இதைத்தான் நான் சொல்லிக்கொண்டே எழுவேன், பின்னர் உறங்குவேன் என்பான். அந்த ஆண்டு எங்கள் கல்லூரியில் முதல் மதிப்பெண்கள் பெற்றதும் அவன்தான்.
தனி மனிதன் எதையும் சாதிக்க முடியும் என்பதை எனக்கு முதலாக உணர்த்தியது அண்ணன் நபிகள் நாயகம். 365 விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்த ஒரு நாட்டில் சென்று கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொன்ன அந்த துணிச்சல் அவரை உலகின் 80 நாடுகளில் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறது. பெரியார் என்கிற தலைவர் இந்த மண்ணிலே பிறந்து கூடாது என்று சொன்னவைகள் இந்த மண்ணில் வேரோடி கிடந்த போது அவர் தனி மனிதனாக எதிர்ப்புகளுக்கு இடையில் கிளம்பினார், வெற்றி கண்டார். ஆக முடியாது என்பதல்ல, முயல வேண்டும், துவளாமல் இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய விளைவுதான். நான் அமைச்சர் அல்ல, நான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் அல்ல, பெரும்பான்மை கட்சியை சேர்ந்தவன் அல்ல, தனி ஒருவனாக நின்று என்னோடு இருப்பவர்களே அன்றைக்கு பக்கத்தில் இல்லாத போது ஒரு அரசாங்கம் 3 கூட்டத்தொடர்களாக ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு வெற்றிகரமாக திரும்ப பெற்று விட்டது. பெரும்பான்மை பெற்றிருக்கிற அரசாங்கத்தால் ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் ஆள்பலமே இல்லாத தனி ஒருவன் ஒரு மசோதாவை அங்கே நான் நிறைவேற்றியிருக்கிறேன். நான் பேசுகிற போது எனக்கு கிடைத்த ஆதரவு, என் கட்சிக்கு அங்கே பெரும்பாலும் தரப்படுகிற நேரம் சாதாரணமான நேரங்களில் 4 நிமிடம். பெரிய வாதம் என்று சொன்னால் ஒரு 8 நிமிடம் 10 நிமிடம் தருவார்கள். ஆனால் இந்த திருநங்கையர்கள் மசோதாவில் எனக்கு 45 நிமிடம் கொடுத்தார்கள். பேச பேச அனுமதித்துக் கொண்டிருந்தார்கள். நான் பேசுகிற போது கரவொலி கூடியது. நானும் ஆதரிக்கிறேன் என்று ஒவ்வொருவராக பெயர் கொடுத்தார்கள். தனிநபர் மசோதாவில் 3 பேர் 4 பேர் தான் பேசுவார்கள். அதற்கு ஆதரவாக 22 பேர் பேசினார். அமைச்சர் பேசி அரசாங்கம் இதை பார்த்துக் கொள்ளும், இதை உணர்கிறது, அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறது, நீங்கள் இதை திரும்ப பெறுங்கள் என்று சொன்னவுடன் தனிநபர் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் திரும்பி பெற்றுக் கொள்வார். இதுதான் வரலாறு. 30 மசோதாக்கள் ஒரு கூட்டத்தொடரில் தந்தால் குழுக்களில் 10, 10ல் 5, 5ல் 2, 3 தான் விவாதத்திற்கு வரும். இவ்வளவு சிரமப்பட்டு வந்த என் மசோதாவை அமைச்சர் பதில் சொல்லிவிட்டு திரும்ப பெறு என்று சொன்ன போது நான் முடியாது என்று சொன்னேன். ஏன் என்றால் நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று. இது அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும், நீங்கள் பார்த்ததெல்லாம் போதும், உங்களையும் பார்த்து விட்டோம், இதற்கு முன்பும் பார்த்து விட்டோம். We have heard enough assurances, but nothing we have experienced in the past. Kindly please, no, I want to press it to be passed. உடனே அவையின் தலைவர் கூட என்ன புதிதாக இருக்கிறது என்றார். எல்லாமும் புதிதான், ஒரு ஆரம்பம் வேண்டும், தயவு செய்து நிறைவேற்றி தாருங்கள் என்று. கொஞ்சம் குழப்பம் அங்கே அதிகரித்தது. அந்த கூட்டத்தொடர் முடிய வேண்டிய நேரம். சரி, அடுத்த கூட்டத்தொடரில் பார்த்துக் கொள்ளலாம் என்றார். நான் இடையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு மின்னஞ்சலில் எல்லோரோடும் பேசினேன், தொலைபேசியில் பேசினேன், கட்சி தலைவர்களோடு பேசினேன். எனக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்ற போது நல்ல முயற்சி, நீங்களும் தனிப்பட்ட முறையில் வேண்டியவர், என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அடுத்த கூட்டத்தொடரில் முதல் வெள்ளிக்கிழமை என்று இது விவாதத்திற்கு வருகிற போது எனக்காக அவையில் இருங்கள் என்று. ஏன் தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஒரு அவை நடக்க வேண்டும் என்றால் 25 பேர் அங்கே இருக்க வேண்டும். மணி அடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ஆளாக எண்ணுவார்கள். 20, 21, 22 என்றுதான் எண்ணி ஆள் சேர்த்து விட்டுத்தான் கூட்டம் நடத்த வேண்டும் என்ற நிலை வெள்ளிக்கிழமைகளில் ஏற்படும். இன்னொரு தகவல், நான் மாநிலங்களவையின் துணைத் தலைவர். தலைவர் இல்லாத போது டெப்டி சேர்மன் இருப்பார், அவர் இல்லாத போது வைஸ் சேர்மன் நாங்கள் இருப்போம். என் கட்சியின் பலத்தினால், எனக்கு இருக்கிற நீண்ட நெடிய பாரம்பரியத்தினால் அல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால், என் மீது கொண்ட நம்பிக்கையினால் அந்த பெரிய பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறார். எங்கள் கட்சியில் இருக்கிற TR பாலனிடம் சொன்னார் ஒரு முறை, நான் நாற்காலியில் அமர்ந்திருந்த காட்சியை பார்த்து விட்டு சொன்னார், கொஞ்சம் நெகிழ்ச்சியோடு என்னை அழைத்துக் கொண்டு கட்டி தழுவினார். என்ன என்று கேட்டேன். நம்முடைய பாட்டன் அப்பன் எல்லாம் வயல்வெளிகளை உழைத்துக் கொண்டிருந்தார்கள், இந்த அவைக்கு வந்தது பெரிய செயலப்பா, அதிலும் இந்த அவையை நடத்துகிற நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாயே, நான் பார்த்தபோது பரவசப்பட்டேன் என்றார். அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு நாள் மாலை வெள்ளிக்கிழமை நான் அவையில் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அமைச்சர் மரபுப்படி ஒருவர் இருந்தால் வேண்டும், இன்னொருவர் இருக்கிறார், மீது எல்லோரும் போய்விட்டார். 3 பேர், நான் பின்னர் காவலர்களோடு. நான் அருகே இருந்தவர் எடுத்து சொன்னேன், பரவாயில்லை, ஒருவராக உட்கார்ந்து கௌரவம் தருகிறார் என்று. அவர் அடுத்து பேச வேண்டியவர். இப்படித்தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரம். கூடு திரும்பும் பறவைகளைப் போல வெள்ளிக்கிழமை மதிய நேரம் உணவு நேரத்தில் பறந்து விடுவார்கள், ஆளே இருக்காது. ஆனால் என் மசோதா கடைசி நிமிடத்திற்கு வந்த போது 150 பேர் உட்கார்ந்திருக்காங்க. ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய கூட்டம், இந்த பக்கமும் ஒரு கூட்டம். எனக்கு ரொம்பவும் அந்த நேரத்தில் நம்பிக்கையும் உணர்ச்சியும் ஏற்பட்டதற்கு காரணம், ஒருவேளை வாக்கெடுப்பு நடந்தால் எனக்கு ஆதரவாக வாக்களிக்க டாக்டர் மன்மோகன் சிங் வந்து உட்கார்ந்திருந்தார். வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் மறுபடி பேச சொன்னார்கள். நான் பேசினேன்.
அமைச்சர் என்றார், தயவு செய்து சொன்னால் கேளுங்கள், இதெல்லாம் பழக்கமே இல்லை என்றார். பழக்கம் வேண்டும், ஆனால் நான் முடியாது என்றேன். என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தார்கள். கடைசியாக கேட்டார்கள், என்ன இவ்வளவு பிடிவாதம் என்றார். பிடிவாதம் அல்ல, மேலே பார்வையாளர் மாடத்தில் 40 திருநங்கையர்கள் இருக்கிறார். பல மாநிலங்களில் இருந்து நான் தான் அவர்களுக்கு பாஸ் பெற்றுக் கொடுத்தேன். அவர்கள் கண்களில் இருக்கிற ஏக்கத்தை பாருங்கள், முட்டி கொண்டு நிற்கிற கண்ணீரை பாருங்கள். பல நூறாண்டுகளாக பட்ட அவலங்கள். ஒரு பொது கழிப்பிடத்தில் ஆண்கள் கழிப்பிடத்திற்கும் பெண்கள் கழிப்பிடத்திற்கும் போக முடியாமல் நடுத்தருவில் நிற்கிறார்கள். சமுதாயம் ஒதுக்கி தள்ளுகிறது. எங்களுக்கு இந்த மசோதா விடிவு தராதா என்று காத்திருக்கிற அவர்களை நான் கைவிட தயாராக இல்லை. எனவே நான் திரும்ப பெற முடியாது என்று சொன்னார். அமைச்சர் மீண்டும் கேட்டார், குரல் வாக்கெடுப்பு என்றார்கள். குரல் வாக்கெடுப்பில் தோற்று போனது என்றார்கள். நான் சோர்ந்து போய் உட்காரவில்லை. குரல் வாக்கெடுப்பில் தானே ஐ வாண்ட் டிவிஷன் என்று சொன்னேன். டிவிஷன் என்றால் மின்னணு வாக்குப்பதிவு. எத்தனை பேர் எதிர்த்தார்கள் எனக்கு தெரிய வேண்டும் என்று. உடனே அவையின் தலைவர் சொன்னார், இது உறுப்பினரின் உரிமை, இதை நான் மறுக்க முடியாது. லாபிஸ் மே கிரியேட் கிளியர் டிவிஷன் என்று சொன்னார். அப்போதான் அருண்ஜேட்லி குறுக்கிட்டார். என்ன சிவா என்று கேட்டபோது, இல்லை முடியாது என்று சொன்னேன். அப்பொழுது ஒரு அமைச்சர் ரொம்ப நெருங்கியவர் தான் நட்புணர்வோடு அங்கிருந்து குரல் கொடுத்தார், மிஸ்டர் திருச்சி, யூ வில் கெட் டிஃபீட்டட் பிகாஸ் ஆஃப் மை ஸ்ட்ரென்த். எனக்கு எண்ணிக்கையில் என்பதால் அவர் அங்கிருந்து ரொம்பவும் சொல்வது போல எச்சரித்தார், மிஸ்டர் திருச்சி, யூ வில் கெட் டிஃபீட்டட். நான் அதே வேகத்தில் திரும்பி சொன்னேன், மிஸ்டர் மினிஸ்டர், ஐ டோன்ட் மைண்ட் கெட்டிங் டிஃபீட்டட், பட் யூ வில் கெட் எக்ஸ்போஸ்ட். ஐ வில் டேக் யூ டு தி பீப்பிள். ஒரு பெரிய நல்ல முயற்சிக்கு நீங்கள் எதிராக இருந்தீர்கள் என்பதை நான் ஊருக்கு சொல்வேன் என்றவுடன் தான் அருண்ஜேட்லி சொன்னார், எனக்கு புரிகிறது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சிவா, வாட் இஸ் கோயிங் ஆன். ஐ டோன்ட் வாண்ட் தி ஹவுஸ் டு கெட் டிவைடட். எனவே நான் மறுபடியும் அமைச்சரை அவரை மன்றாடி கேட்டுக்கொள்ள சொல்கிறேன். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார். மறுபடி கேட்டார், முடியாது என்று. இந்த ஒன்றே சொன்னேன், முடியாது, இது நிறைவேற வேண்டும் என்று. என்ன செய்வது என்றார். மறுபடி குரல் வாக்கெடுப்பு என்றார். வழக்கத்திற்கு மாறாக 2வது முறை குரல் வாக்கெடுப்பு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோரும் சேர்ந்த ஆம் என்று சொல்ல 45 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு சரித்திரம் நிகழ்ந்தது. என்னாலே நம்ப முடியவில்லை. எப்படி முடிந்தது? அந்த உறுதி. ஆள் பலம் இல்லை, என் பக்கத்தில் எவரும் இல்லை, என்னோடு இருக்க வேண்டியவர்களே இல்லை. மற்றவர்களும் கூட இப்படியெல்லாம் ரொம்ப நெருங்க கூட என்ன முயற்சி என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் விடாமல் நின்றதனுடைய விளைவு. அது நிறைவேற்றப்பட்டவுடன் நான் நேராக சென்று நன்றி சொன்னது அருண்ஜேட்லிக்கு சொன்னேன். ஆளுங்கட்சி என்ற கௌரவம் பார்க்காமல் உங்கள் பெருந்தன்மையை காட்டினீர்களே, அதற்காக நன்றி. மன்மோகன் சிங்கிடம் சென்று சொன்னேன், சில மாதங்களுக்கு முன்பு வரை பிரதமர், ஆனால் நல்ல முயற்சிக்கு துணை நின்றீர்களே, உங்கள் பெரிய மனித தன்மைக்கு நன்றி. குலாம் நபி ஆசாத்திடம் போய் சொன்னேன், நீங்கள் எனக்கு ஆதரவு. நான் இல்லை சிவா, அந்த 15 நிமிடம் நின்றாய உறுதியோடு நான் பார்த்து ரசித்தேன் என்று சொன்னான். நான் வெளியே வந்தவுடன் இந்த திருநங்கையர்கள் எல்லாம் அது நாடாளுமன்றத்தின் வளாகம் என்பதெல்லாம் மறந்து ஓடி என்னை கட்டி தழுவி கண்ணீர் விட்டு இவ்வாறு அவர் காட்ஃபாதர் என்ற போது நான் சேர்ந்து அதிகாரிகள் ஓடுகிறார்கள். அரை நூற்றாண்டாக நடந்திருக்கிறது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருக்கிறார். பார்வையாளர் மாநிலத்தில் இருந்த சில மாணவர்கள் சொன்னார்கள், கால்பந்தாட்டத்தின் கடைசி 5 நிமிடத்தை போல பரபரப்பாக இருந்தது. நீங்கள் மறுத்ததும் அவர்கள் வாதாடியதும் மிக அருமையான நாள் என்றார்கள். தொலைக்காட்சிகள் நான் உணர்ந்தேன். லண்டனில் இருந்தவர்கள் ட்ரிபியூன் பத்திரிகை எழுதியது இந்திய நாடாளுமன்றத்தின் ஒரு சரித்திரம் என்கிற போது திருச்சியின் ஒரு மூலையில் பிறந்த ஒரு சாதாரண நல்ல காரியத்திற்கு முயற்சி செய்தேன். யார் துணை இருக்கிறார்கள் நான் கவலைப்படவில்லை. என் பின்னணி என்ன நான் பார்க்கவில்லை. இது நல்ல முயற்சி, வருவது வரட்டும், விழுந்தாலும் வீழ்வோம், ஆனால் பின்வாங்க கூடாது என்று நின்றதன் விளைவு அங்கே ஒரு சரித்திரம் உருவானது. நான் உங்களிடையே வாழ்பவன், ஒரு சாதாரணமாக வளர்ந்தவன், இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறவன். நான் பெரும் பணக்காரன் இல்லை, ஆனால் நிறைவு பெற்றவன். நான் சொல்வேன், ஐ எம் ஆல்வேஸ் கண்டென்டட் என்றேன். இங்கே பெண் இங்கே படித்த பொழுது அந்த கவிதை எனக்கு தாரு. என்னை கொஞ்ச நேரம் உலுக்கியது. நான் இங்கு வந்து நிற்கிற போது 1 நிமிடம் நான் ஆடிப்போனேன். நான் இப்படி நிற்பதற்கு காரணம், என் உறுதி குலையாமல் இருப்பதற்கு காரணம், காசு பணம் இல்லை என்று நான் கவலைப்படாமல் கொள்கைவாதியாகவே இரு என்று என்னை வலியுறுத்தியது என் தாயும் என் மனைவியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அவர்கள் என்னை தூண்டியிருந்தால், என் தாய் மறுத்திருந்தால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. திருமணமானதற்கு பின்னால் ஊரை போல் ஏன் நீ இல்லை என்று அவள் கேட்டிருந்தால் நான் வேறு மாதிரி ஆகியிருப்பேன். நமக்கு என்ன குறை, நிமிர்ந்து நடக்கிறீர்களே, அது போதாதா என்று சொல்லி போய்விட்டாளே, அவளை பற்றி தான் அது போதும் என்று சொன்ன அந்த உணர்வு. அப்படித்தான் இன்று வரை சாதித்திருக்கிறோம். இது ஒரு சின்ன கட்டம். நான் சொன்னேன், இது முடிவு அல்ல. The journey of 1000 miles begins with a single foot. நான் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறேன்.
இன்னும் நிறைய செல்ல வேண்டும். அப்படி செல்கிற போது அந்த பயணத்தின் ஒரு கட்டம் தான் உங்களை சந்திப்பது. ஆசிரியர் தினம் என்ற பெயரால் அதை பற்றியே மட்டும் பேசவில்லை, ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்ததான் கொஞ்சம் மேலேற்றி சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நான் IAS ஆக மாறாமல் இருந்திருந்தால், நான் இந்த துறைக்கு வராமல் நானும் ஆசிரியர் வேலைக்குத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு பிடித்த துறை இந்த துறை. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிக்க, பொறுப்புணர்ச்சி மிக்க, எதிர்காலத்தை உருவாக்கத்தக்க உங்களுக்கு முன்னால் நான் இந்த நல்ல நாளில் பேசியிருக்கிறேன். இவ்வளவு ஆண்டுகள் இடைவெளி ஆகியிருந்தாலும் சந்தித்த முதல் சந்தர்ப்பம் இனிமையாகவே இருந்தது, சுவையாகவே இருந்தது. இனி வருங்காலத்திலாவது அடிக்கடி சந்திப்போம். உங்கள் மூலமாக வருங்காலம் கடை. For honoring the teachers who acquired major minor research projects and paper publications in the reputed journals. Over to Dr. Dean sir. Good evening, everyone. Our principal, Sir Dr. G. Jayaprakash, was not only leading us with his leadership qualities, but he is leading us also in the academic qualities. Despite his busy schedule, he received a project, the role of microfinance in the socio-economic development, with a special reference to Grameen Bank for poverty reduction in Tiruchirappalli district. May I request our honorable chief guest, our member of parliament, a golden man of Trichy district, Mr. Shiva, to honor our principal with a short Professor S. Kanchi Devi, Department of Business Administration, for visiting the project of study on learning resources constraints in the higher education with reference to government and private policies in the district. May I request the Honorable Chief Guest to honor Kanchi Devi with the shawl. She also receives the cash prize. Dr. P. Leela, Department of Zoology, and also Assistant Controller of Examination. Despite all his busy schedule, he received a major project named All India Network Project on Vertebrate Pest Management, Specialization of Agriculture and Ecology. He gets a cash prize of 10,000 rupees. May I call upon Dr. T. K. Srinivasan, Department of Physics, who received a project Design and Study of Regular and Delayed Chaotic Cycles for Emergent Non-Nuclear Phenomena. He gets a cash prize of 10,000 rupees. Now we will have cash awards for those who publish papers in peer-reviewed journals. I call upon Dr. Mary Anupamati, Department of Commerce, for an impact of 1.5 should be designated. Dr. B. from Department of English. We also organize different events for our teachers. It's a very fun events. Schemes இருந்தாங்க நம்ம வீட்ல poetry illustration வந்து Mr. S. Murali, Tamil Department. It's Tamil poetry second prize. பேச்சாளரை இத்தனை நாள் வரை நாம் கூப்பிடாமல் விட்டதற்காக நான் மிகவும் வருத்தம் அடைகின்றேன். கல்லூரி சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நிச்சயமாக அவருடைய எழுச்சி மிகு பேச்சை கேட்ட நம் ஆசிரியர்கள் அனைவரையும் போல மாணவர்களும் அவருடைய பேச்சிலிருந்து அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அவரை அடுத்த முறை நீங்கள் அவசியம் வந்து எங்கள் மாணவர்களுக்கு உரையாற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
கண்ணம்மா செல்வ களஞ்சியமே தின்னஞ்சிறு கண்ணம்மா செல்வ களஞ்சியமே உன்னை தனி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் தின்னஞ்சிறு கிளியே. முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி, சற்று உன்முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சோருங்க கண்டால் எனது சிந்தை காதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் கன்னத்தில் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே, பல்ல பாடுவோமே, எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு, எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் Invite Mrs. Kasturi Pandian, HOD of Chemistry, to propose vote of thanks. Welcome you, ma'am. Honorable Chief Guest and the dignitaries on the dais, good evening to one and all gathered here. It's my immense pleasure to thank our chairman for providing a wonderful campus for us to work. Thank you, sir. I show my sincere gratitude to our dynamic president for his constant support and encouragement. Thank you, sir. I want to gratify our secretary for his fabulous guidance for our all activities. Thank you, sir. I show my sincere thanks to our beloved principal for his constant motivation and encouragement to the staff members. Thank you, sir. It's my great pleasure to thank the great parliamentarian, a well-known, clean-hearted personality, இளைஞர்களின் எழுச்சி நாயகன், தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தீராத அன்பும் மாறாத பற்றும் கொண்ட our honorable chief guest, Sri N. Siva MP. We are very much grateful to you, sir, for being with us for this Teachers' Day celebration in spite of your busy schedule and for your wonderful and inspiring speech. Thank you very much, sir. Chocolate fudge and red balloons, Argyle socks and the blue suede shoes. A stroll in Central Park with you, bare feet on sands in Malibu. Drinks at 2 in the afternoon, I'm in just that kind of a mood.